Hi friends, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. பிக்கிள் பண்ண போகிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி மாதிரி எடுத்துக்கோங்க ஊற வச்சு. அப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் ஓகே 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயப்பொடி. வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கசப்பு தன்மை கொடுத்துரும். கரெக்டாக 2 ஸ்பூன், அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது மேலேயே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அந்த சைடு போகக்கூடாது. அடுப்பு பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். 100 கிராம்ஸ் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்ல எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டான ஆயிலாக. இப்போ இந்த நல்லெண்ணெய் 100 கிராம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கடுகு பொரிய போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணணும். எது பண்ணாலும் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு பாருங்கள், ஸ்லோவாக பொரியணும். நல்லா ஸ்லோவாக பொரிஞ்சதும் நல்லா ஸ்லோவாக பொரிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரியுது. நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு. நல்லா பாருங்கள், சலசலன்னு பொரிஞ்சு வருது கடுகு. அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. வேறு எந்த சில்லி பவுடர் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பிக்கிள் இஸ் ரெடி. இது காஷ்மீரி சில்லி பவுடருக்கு போட்டிருக்கேன்னா இது நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பராக நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் இட்ஸ் ரெடி. நல்லா சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்களுக்கு 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? பாய். வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மாங்காய் பச்சடி, ஸ்வீட் மாங்காய் பச்சடி பார்ப்போம்.